ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனு சமையலறை. நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரத்தில் வர இந்த பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. சித்ரகுப்தர் பிறந்த நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு கொண்டாடுறோம். ஏன் கொண்டாடுறோம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? ஒரு முறை கைலாயத்தில் பார்வதி தேவி ஒரு அழகிய சித்திரத்தை வரைஞ்சிட்டு இருந்தாங்களாமா. அந்த ஓவியத்தை பார்த்த சிவன் இந்த சித்திரத்துக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும்னு கேட்டாராம். தாம் மூச்சு காத்த அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்ததுனால சித்ரகுப்தர் உருவானாராம். அதனால தான் நம்ம சித்ரா பௌர்ணமிய கொண்டாடுறோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மொட்டை மாடியில முழு நிலவை பார்த்துட்டு நம்ம பண்ண பிரசாதம் எல்லாம் வைத்து சாமிக்கு விளக்கேத்திட்டு கொண்டு போய் நிலாச்சோறு சாப்பிடுவோம். சித்ரகுப்த ஸ்லோகத்தை சொல்லி பண்ற இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்பவே விசேஷமானது. ஓம் லேகினி ஹஸ்தாய வித்மஹி பத்ரதராய தீமஹி தன்னோ சித்ர பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லி இந்த சித்ரா பௌர்ணமிய நல்லபடியா கொண்டாடுவோம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நிறைய பேர் கிரிவலம் போவாங்க. அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதே மாதிரி சத்யநாராயண பூஜையும் பண்ணி பிரசாதம் நைவேத்தியம் பண்ணுவாங்க. சோ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் பிரசாதமான பனானா ரவா கேசரி எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். எப்பயுமே நம்ம கேசரி பண்ணும்போது நம்ம கலர்லாம் சேர்த்து பண்ணுவோம் இல்லையா? இந்த கேசரிக்கு நம்ம எந்த கலரும் ஆட் பண்ண போறது இல்ல. பழம் சேர்த்து பண்றதுனால இந்த கேசரி ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கேசரிக்கு நான் 3 ஏலக்கி பனானா பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ கேசரி பண்ண போயிடலாம். ஒரு வாணலியில 2 டேபிள் ஸ்பூன் நல்ல நெய் விட்டு அதுல ஒரு கை நிறைய உடைச்ச முந்திரி பருப்பு சேர்த்து செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி நல்லா செவக்க வறுபட்டாச்சு. இந்த நேரத்துல ஒரு கை நிறைய திராட்சையும் சேர்த்து நல்லா பலூன் பதம் வந்தவொடனே வறுத்து எடுத்து வச்சிடலாம். இப்ப முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா செவக்க வறுபட்டாச்சு. தனியா எடுத்து ஒரு கப்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்தோம் இல்லையா, அதே நெய்லியே 1 கப் ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுறவர் வந்து சித்ரகுப்தர்னு. சோ அவருக்கு பண்ற பிரசாதம் ரொம்ப நல்லா வரணும்னு நம்ம வேண்டிட்டு செய்வோம். இப்ப ரவை பாத்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன்ல செவக்க வறுத்தாச்சு. இந்த நேரத்துல வந்து நம்ம 2 கப்பு பால் சேர்க்க போறோம். இந்த கேசரியை நம்ம வந்து முழுசா பால்ல தான் பண்ண போறோம். 2 கப் பாலை வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து சிம்ல வச்சு கட்டி இல்லாம கலந்து கொடுக்கலாம். உங்களுக்கு பால் வந்து தேவைப்படும்னா நீங்க இன்னொரு 1/2 டம்ளர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம கட்டி இல்லாம எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு ரவை வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துட்டு இப்ப சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் வந்து இதுக்கு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வாழைப்பழமும் போடுறதுனால ரொம்ப திதிப்பா வேண்டான்னு நான் இவ்வளவு சர்க்கரை சேர்த்திருக்கேன். இப்ப நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கலாம். இது கலரும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சாச்சு. இந்த நேரத்துல 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ஏலக்கி பனானா அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு நல்லா பனானாவை நல்லா மேஷ் பண்ணி கொடுக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இந்த வாழைப்பழ மணத்தோட கேசரி ரொம்ப நல்லா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம். இப்போ வாழைப்பழத்துல நல்லா மசிச்சு கொடுத்தாச்சு பாருங்க. இப்ப நம்ம தேவையான அளவு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா வானிலையில இருந்து ஒட்டாம நம்ம கிண்டி கொடுத்துட்டே இருக்க வேண்டியதான். இந்த நேரத்துல நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் சேர்த்துட்டு கேசரி நல்லா ஒட்டாம அளவுக்கு நம்ம வந்து கலந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேசரி நல்ல கிளாசி டெக்ஸ்சர் வந்துட்டு பாருங்க. இப்ப நம்மளுக்கு அருமையான சுவையான சித்ரா பௌர்ணமி ஸ்பெஷல் பனானா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த கேசரி வந்து நம்மளுக்கு பண்றதும் சுலபம், ரொம்ப விசேஷமான பிரசாதமும் கூட. வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எல்லாரும் இந்த பனானா ரவா கேசரியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஃபெஸ்டிவல் அண்ட் பிரசாதம் ரெசிபிஸ் என்னோட பிளேலிஸ்ட்ல நிறைய இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. விஷ் யூ ஆல் a happy சித்ரா பௌர்ணமி.
எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களெல்லாம் மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.